இது பார்த்தீங்கன்னா இந்த காம்போடு இருக்கும். இதை மோந்து பார்க்கும்போது அப்போ அந்த தக்காளியோட ஒரிஜினல் வாசனை. நான் என்ன பண்ணேன், அங்கேயே வந்து தண்ணி இருக்கான்னு கேட்டு வாங்கி அப்படியே கழுவிட்டு ஒரு தக்காளி அப்படியே கடிச்சு சாப்பிட்டேன். இந்த நாட்டு தக்காளி பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆவலாயிடுச்சு. உடனே அவங்க அந்த கடைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சாப்பிட்றத அப்படியே ரசித்து பார்த்தாங்க. பார்த்துட்டு, இல்லைங்கம்மா ஆசையாக இருக்குமா நீங்கள் சாப்பிட்றத பார்த்தோன்னே, எனக்கே ஒன்று எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. இது நாட்டு தக்காளிங்க, இது டேஸ்ட் தெரியும் நல்லா. அந்த டேஸ்ட் வந்து இந்த தக்காளியில் கிடையாது. இது வந்து இப்போ வர ஹைப்ரிட் தக்காளி இது. அதே சமயம் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ஒரு தக்காளி போட்டாலே போகிறோம். ஒரு 4-5 பேருக்கு வைக்கிற குழம்புக்கு இந்த ஒரு தக்காளியை 4 பீஸாக போட்டாலே இது சுவை கொடுக்கும். ஆனால் இப்போ உள்ள இந்த தக்காளியில் நீங்கள் 4 பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு இதில் 4 தக்காளி நறுக்கி போட்டாலும் அந்த சுவை வருவது இல்லை. என்னன்னு தெரியல, நிறைய யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி டேஸ்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி இது பாருங்கள், இது முந்தா நாள் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் நேற்றுக்கு வெளியில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அப்படியே வீணாக போயிடும். 2 நாள் தான் இருக்கும். தக்காளியினுடைய வெளியில் இருக்கிற கால அளவு வந்து ஒரு 2-3 டேஸ் தான். ஆனால் இந்த தக்காளி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகுதுங்க. இந்த தக்காளி வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கெட்டியாக அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள், அப்படியே பால் மாரி. ஆனால் இது வந்து ஒரு 2 நாள் வெளியே வச்சோன்னே எப்படி ஆயிடுச்சு, அப்படியே வந்து நஞ்சு அழுகி போயிடும்.